virtual functions டைரெக்டாக நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து ஷேப் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். இந்த ஷேப் கிளாஸ்க்குள்ளே பப்ளிக்காக நம்ம டைமென்ஷன்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். டபுள் பேஸ் ஹைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து அந்த ஷேப்போட டைமென்ஷன்ஸ். இந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிடலாம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 ஆர்குமெண்ட் வாங்க போகுது. டபுள் ஏ டபுள் பின்னு கொடுத்துக்கிறேன். வாங்கிட்டு ஜஸ்ட்டு இந்த பேஸ் அண்ட் ஹைட்டை இனிஷியலைஸ் பண்ணிடணும். பேஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஹைட் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துடலாம். இதை தவிர ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இந்த ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஏரியாவை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால் டபுள் ரிட்டர்ன் டைப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கிறது வந்து ஒரு பேஸ் கிளாஸ் தான். பேஸ் கிளாஸ் பேரே நம்ம ஷேப்னு வச்சுருக்கோம். என்ன ஷேப் அப்படின்றது நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தான் நம்ம டிரைவ்டு கிளாஸ் எழுத போகிறோம். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு தனித்தனியாக டிரைவ்டு கிளாஸ் எழுத போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கணும், ட்ரையாங்கிள்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஷேப் கிளாஸில் ஏரியா அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் எதுவும் இம்ப்ளிமெண்டேஷன் பெருசாக எழுத முடியாது. ஏன்னா நம்ம என்ன ஷேப்பை டீல் பண்ணிட்டு இருக்கோன்றதே நமக்கு தெரியல. ஜென்ரலாக ஒரு ஷேப்னா பேஸ் வேணும், ஹைட் வேணும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா எம்டியாக விடாமல் ஒரு சி அவுட் மட்டும் கொடுத்துக்கலாம். சி அவுட்குள்ளே இது வந்து பேஸ் கிளாஸ் ஏரியா ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் 0 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நம்ம எந்த ஏரியாவும் இதில் கால்குலேட் பண்ண போகிறதில்ல. நம்ம டிரைவ்டு கிளாஸில் தான் இந்த ஏரியா ஃபங்க்ஷனை ப்ராப்பராக டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் அப்படின்ற டிரைவ்டு கிளாஸை எழுதிடலாம். இந்த கிளாஸ் வந்து பப்ளிக்காக இந்த ஷேப் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? இதுக்குள்ளே பப்ளிக்காக நம்ம மறுபடியும் இந்த டைமென்ஷன்ஸை டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இங்கே விசிபிளாக இருக்கும், பப்ளிக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா ஃபங்க்ஷன் எழுதணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்டரையும் எழுதிடலாம். ட்ரையாங்கிள் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதுவும் 2 ஆர்குமெண்ட் வாங்கிக்க போகுது. டபுள் ஏ டபுள் பி தான் வாங்கிக்க போகுது. வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷேப் கிளாஸ்க்கு டெலிகேட் பண்ணி விட்டுறோம். நீ இதை எனக்கு இனிஷியலைஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு ஏ அதுக்கு பாஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம ஷேப் கிளாஸ்க்குள்ளே இங்கே கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கோம் இல்லையா, இது வந்து நமக்கு இனிஷியலைஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா டெலிகேட் பண்ணுறோம். பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இந்த இடத்துல இன்வோக் பண்ணி விடுறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பாடியில் நம்ம எதுவுமே கொடுக்காம எம்டியாக விட்டுறலாம். ஓகே, இப்போ மெயினாக இந்த ஏரியா ஃபங்க்ஷனுக்கு வருவோம். இதுவும் வந்து டபுளில் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சி அவுட் எதுக்கும் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிளியராக எந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் ட்ரையாங்கிள் ஏரியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டெல் கொடுத்துடலாம். இந்த இடத்துல நான் வந்து பேஸ் இன்டு ஹைட் டிவைடட் பை 2 இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட போகிறேன். ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ½ BH இல்லையா, ஸோ அதனால பேஸ் இன்டு ஹைட் டிவைடட் பை 2. இதே மாதிரி நான் ரெக்டாங்கிளுக்கும் ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். ரெக்டாங்கிள் அது வந்து ஷேப் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. பப்ளிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிடலாம். ரெக்டாங்கிள் டபுள் ஏ அண்ட் டபுள் பியை வந்து அது இன்புட்டாக வாங்கிக்குது. வாங்கிட்டு நம்ம இதுலேயும் டெலிகேட் பண்ணி விட்டுடலாம். ஷேப் கிளாஸோட அந்த கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணிடலாம். இது ரெண்டையும் பாஸ் பண்ணி நீ எனக்கு இதை இனிஷியலைஸ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணி விட்டுறோம். ஸோ இதுலேயும் வந்து இந்த ஏரியா ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு சி அவுட் மட்டும் கொடுத்துக்கலாம். இது வந்து ரெக்டாங்கிள் கிளாஸோட ஏரியா அப்படின்றதுக்காக ரெக்டாங்கிள் ஏரியா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ரிட்டர்னில் வந்து ரெக்டாங்கிள் ஏரியா பேஸ் இன்டு ஹைட், ஸோ அதனால் பேஸ் இன்டு ஹைட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம சாதாரணமாக ட்ரையாங்கிள் அப்படின்ற இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு இனிஷியலைசேஷனும் கொடுத்துடலாம். 10.0, 20.0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் சி அவுட்குள்ளே இந்த டி ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இதே மாதிரி ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கும் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சேம் வேல்யூஸே கொடுக்குறேன். அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம இதே ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். பில் பண்ணால் எந்த எரர்ஸும் வரலை. ரன் பண்ணலாம். ஓகே, ட்ரையாங்கிள் ஏரியா 100, ரெக்டாங்கிள் ஏரியா 200 அப்படின்னு வருது.
இந்த இடத்துல இந்த எண்ட் எல் எடுத்துடலாம், டிஸ்பிளே நல்லா இல்லை. ஸோ அதனால நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரையாங்கிளுக்கு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஏரியா இன்வோக் பண்ணுறோம். கரெக்டாக ட்ரையாங்கிளோட ஏரியா வருது. அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இதே ஏரியா ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணோன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபங்க்ஷன் கரெக்டாக கால் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஷேப் கிளாஸோட ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த பாயிண்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு s ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் t அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை நான் இந்த எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த எஸ்ஸை வச்சு இதை இன்வோக் பண்ணி பார்க்கலாம். எஸ் டாட் ஏரியான்னு நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா எஸ் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டர். டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் நம்மளால் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி எஸ் அப்படின்றது பாயிண்டர் இல்லையா, அதனால அதை வச்சு இன்வோக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆரோ ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஆர்னு அசைன் பண்ண போகிறேன். முதல்ல இந்த ட்ரையாங்கிளோட ரெஃபரன்ஸ் அசைன் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு நம்ம ஏரியாவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். எஸ்ஸை வச்சே தான் நம்ம ஏரியாவை இன்வோக் பண்ணுறோம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெக்டாங்கிளோட ரெஃபரன்ஸை எஸ்ஸுக்கு அசைன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம எஸ்ஸை வச்சு இந்த ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. பில் பண்ணுறேன், எரர்ஸ் எதுவும் வரல, ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா பேஸ் கிளாஸ் ஏரியா ஃபங்க்ஷன் 0, பேஸ் கிளாஸ் ஏரியா ஃபங்க்ஷன் 0 அப்படின்னு 2 தடவை வருது. அதாவது என்ன ஆகுதுன்னா நம்ம பேஸ் கிளாஸில் இந்த இடத்துல ஒரு ஏரியா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகுதே தவிர நான் இங்கே என்ன தான் இந்த ரெஃபரன்ஸ் அசைன் பண்ணியிருந்தாலும் அது டிரைவ்டு கிளாஸில் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கால் பண்ண தெரியலை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த எஸ் அப்படின்ற பாயிண்டர் வந்து ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அப்போ நான் எஸ்ஸை வச்சு கால் பண்ணாலே எனக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா வரணும். அதே மாதிரி இந்த எஸ் அப்படின்றது இந்த ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நான் எஸ்ஸை வச்சு கால் பண்ணாலே எனக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா கரெக்டாக கால்குலேட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வரதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேஸ் கிளாஸில் நம்ம எழுதியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனை வர்ச்சுவல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் போதும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு ட்ரையாங்கிள் ஏரியா 100, ரெக்டாங்கிள் ஏரியா 200 அப்படின்னு கரெக்டாக வருது. நான் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணேன்னா இந்த இடத்துல வர்ச்சுவல் அப்படின்ற கீவேர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷனை தானே நம்ம இன்வோக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம வர்ச்சுவல் அப்படின்ற கீவேர்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ் கிளாஸோட பாயிண்டரை வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணினோன்னா அந்த பேஸ் கிளாஸோட பாயிண்டர் வந்து எந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி அதுவே அந்த கரெக்டான ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிடும். இந்த இடத்துல அது ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால இந்த எஸ்ஸை வச்சு நம்ம ஏரியாவை இன்வோக் பண்ணாலே அது வந்து ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற அந்த இம்ப்ளிமெண்டேஷனை கரெக்டாக கால் பண்ணுது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மாற்றி விட்டுட்டோம். இந்த எஸ் வந்து இப்போது ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம எஸ்ஸை வச்சு இந்த ஏரியாவை இன்வோக் பண்ணும்போது அது கரெக்டாக இந்த ரெக்டாங்கிள் கிளாஸ்க்குள்ளே நம்ம எழுதியிருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனை கால் பண்ணுது. இந்த மாதிரி நடக்கிறது பேர் நம்ம டைனமிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் பைண்டிங் ஆர் லேட் பைண்டிங் அப்படின்னு கூட சொல்லுவோம். பேஸ் கிளாஸோட பாயிண்டரை வச்சு தான் நம்ம இன்வோக் பண்ணுறோம். இருந்தாலும் அந்த பாயிண்டர் எந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி அதுவே டைனமிக்காக ரன் டைமில் இந்த மாதிரி கரெக்டான இம்ப்ளிமெண்டேஷனை சூஸ் பண்ணும். அப்படி செய்யறது பேர் தான் நம்ம டைனமிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைனமிக் பைண்டிங் எதனால நடக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வர்ச்சுவல்னு கொடுக்கறதுனால மட்டும்தான் நடக்குது. இந்த இடத்துல நான் வர்ச்சுவல்னு கொடுக்கலன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கம்பைல் ரன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அப்போ என்ன ஆச்சு, 2 தடவையுமே இந்த பேஸ் கிளாஸோட அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தானே கால் ஆச்சு. ஸோ அதுக்கு தெரியல என்னதான் வந்து ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்டையும் ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டையும் பாயிண்ட் பண்ணாலும் அதுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நீங்கள் வர்ச்சுவல்னு கொடுக்கலனா அது உடனே இந்த பேஸ் கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷனை தான் கால் பண்ணும். வர்ச்சுவல் அப்படின்னு கொடுத்தா தான் அதுக்கு டைனமிக் பைண்டிங் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இந்த இடத்துல சப்போஸ் நம்ம இந்த டி டாட் ஏரியானே கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிள் அப்படின்ற அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஏரியா ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும் இல்லையா. நம்ம இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டை வச்சே டைரெக்டாக கால் பண்ணுறோம். இந்த மாதிரி நடக்கிறது பேர் வந்து ஸ்டாட்டிக் பைண்டிங் ஆர் ஏர்லி பைண்டிங் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த ஏர்லி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா கம்பைல் பண்ணும்போதே கம்பைல் டைம்லேயே அதுக்கு தெரிஞ்சிடும்,
ஓகே டி டாட் ஏரியாவா, இந்த டீன்றது என்ன, ட்ரையாங்கிள் கிளாஸோட ஆப்ஜெக்டா. ஸோ அதனால நம்ம ட்ரையாங்கிள் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஏரியா ஃபங்க்ஷனையே வந்து கால் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு கம்பைல் டைம்லேயே புரிஞ்சிடும். ஸோ அதனால அது என்ன பண்ணுன்னா, இந்த கம்பைல் பண்ணும்போது அது கோடை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்ல, அப்போவே அது கரெக்டாக பண்ணி விட்டுரும். இந்த ட்ரையாங்கிள் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஏரியாவை போய் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிடும். ஸோ அதனால தான் அது பேர் வந்து ஏர்லி பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அதில் எந்தவித குழப்பமும் கிடையாது. எப்போவுமே டி டாட் ஏரியானா அது கண்டிப்பாக ட்ரையாங்கிள் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஏரியா ஃபங்க்ஷன் தான். அதில் எந்தவித மாறுதலுமே கிடையாது. ஸ்டாட்டிக்காக எப்போவுமே அதுதான் அதுக்கு மீனிங். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கால் பண்ணுறத ஸ்டாட்டிக் பைண்டிங் ஆர் ஏர்லி பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எஸ் ஏரியா அப்படின்னு கொடுக்கும்போது அது ட்ரையாங்கிள் அப்படின்ற அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஏரியாவை கால் பண்ணணும். இந்த இடத்துலையும் நம்ம எஸ் ஏரியான்னு தான் கொடுக்குறோம், ஆனால் அப்போது அது ரெக்டாங்கிள் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஏரியா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ கம்பைல் டைம்லேயே அதுக்கு தெரியாது எஸ்ஸை வச்சு ஏரியாவை இன்வோக் பண்ணால் அது இந்த ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு கம்பைல் டைமில் அதால் முடிவு பண்ணவே முடியாது. ஸ்டாட்டிக்காக இந்த மாதிரி கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணணும் அப்படின்னு அதால் கம்பைல் டைமில் கோடை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் அது என்ன பண்ணுன்னா, ரன் டைமில் நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுரும். நம்ம ரன் அப்படின்னு கிளிக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரிசால்வ் ஆகும். அதாவது வரிசையாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டே வரும். அப்போது வந்து இந்த எஸ் எதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து லேட் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கம்பைல் டைம்லேயே நடக்காமல் அது வந்து ரன் டைமில் தான் நடக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்லாமல் அது எந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறதுனால அது பேர் டைனமிக் பைண்டிங். இது வந்து கம்பைல் டைம்லேயே நடந்துடுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரன் டைமில் இங்கே டிசைட் பண்ணுறோன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாகும் இந்த டைனமிக் பைண்டிங். எதுக்காக இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்லாம்? நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஜெக்டை வச்சே இன்வோக் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எம்ப்ளாயி கிளாஸ் இதுக்கு முன்னாடி எழுதினோம் இல்லையா, ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. எம்ப்ளாயி அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான பேஸ் கிளாஸாக இருக்கும். பட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. மேனேஜர்ஸ் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ், ஒரு பேசிக் லோ லெவல் என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸில் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஒரு பெரிய குரூப் லீட் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அப்படின்னா அவங்க என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இன்க்ரிமெண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேஸ் கிளாஸில் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை எழுதி வச்சுட்டு பல டிரைவ்டு கிளாஸஸ் இருக்கும், மேனேஜர், என்ட்ரி லெவல், குரூப் லீடர். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு நம்ம வேறு வேறு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனை எழுதி வச்சுருவோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுக்கிட்டுலாம் நம்மளால் எல்லா ஃபங்க்ஷனையும் இன்வோக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாயிண்டர்ஸாக, எம்ப்ளாயி கிளாஸோட பாயிண்டர்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி விட்டோம்னா அப்போ அது என்ன டைப் ஆஃப் பாயிண்டர் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ மேனேஜர் கிளாஸோட ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா அப்போ அந்த மேனேஜர் கிளாஸ்க்குள்ளே நம்ம இன்க்ரிமெண்ட்க்கு என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமோ அது கால் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் எம்ப்ளாய்க்கு தகுந்த மாதிரியும் அந்தந்த ஃபங்க்ஷன் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆகிடும் டைனமிக்காக. ஸோ அதனால இந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். பேஸ் கிளாஸில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை நான் வர்ச்சுவல் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்னா, அதே ஃபங்க்ஷனை நான் டிரைவ்டு கிளாஸில் மறுபடியும் ரீடிஃபைன், அதாவது ஓவர் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் முதலே சொல்லிடுறேன், பேஸ் கிளாஸில் இது வந்து வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் தான், இதோட டெஃபினிஷன் கண்டிப்பாக பின்னாடி டிரைவ்டு கிளாஸில் வேற எங்கேயோ வரப்போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ஒரு டிரைவ்டு கிளாஸ் இல்லை, பல டிரைவ்டு கிளாஸில் நம்ம பல விதமாக அந்த ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணிக்க முடியும். அந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்டர் வச்சு இன்வோக் ஆச்சுன்னா அந்த பாயிண்டர் எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் கரெக்டாக கால் ஆகும் ரன் டைமில்.